குழந்தைகளுக்கு வணக்கம். மீட் எதுவும் இல்லாமல் ஒரு ஹைடெக்கான ஒரு சூப்பர் பிரியாணி ஒன்று பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக பொரிக்க போகிறோம். ஹைதராபாத் பிரியாணிலலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. எண்ணெய் நல்லா சூடானதும் ஆனியன் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி விடுங்க. சூப்பர் கோல்டன் கலரில் வந்துடும். அது பொரிஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி ரைஸை ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி தான் பண்ண போகிறேன். தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கிளறி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம விசில் வெட்டி எடுக்கும் போது அரிசி உடையாமல் நீளமாக சூப்பராக வரும். சூப்பர் கோல்டன் கலரில் பொரிஞ்சிருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். 4 முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ரெண்டும் தனியாக இருக்கட்டும். இதே எண்ணெயில் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். 2 பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் நல்லா வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் நல்லா மசியட்டும். முட்டை வேக வச்சுருக்கேன். அதை உடச்சி 2 கட் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவு தான் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்தோம் இல்லையா, அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது இப்போது கொதி வரட்டும். கொதி வர்ற கேப்பில் நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ளாட்டான தவா எடுத்துக்கோங்க. தவா ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு எண்ணெய் எடுத்தால் போதும். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, முட்டை மேலே லைட்டாக உப்பை தூவிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எல்லோ செட்டில் ஆகிற மாதிரி கவுத்து வச்சுருங்க. ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுடலாம். இப்போது பிரியாணி மசாலா கொதி வந்துருச்சு. நம்ம 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா இலை, 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர், பாதி எலுமிச்சம்பழம் நம்ம ஜூஸை இதில் சேர்த்துடலாம். ஊற வச்சுருந்த அரிசியை இந்த கொதி வந்ததும் இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்த பிறகு உப்போட அளவு பார்த்துக்கோங்க. உப்பு நல்லா துடிப்பாக இருக்கணும். அப்போ தான் அரிசி சேர்ந்து வரும்போது சூப்பராக வந்துடும். நம்ம மசாலா போட்டு பெரட்டணும் இல்லையா, அந்த முட்டையை இதோடு சேர்த்து மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் எடுங்க. ஒரு விசிலுக்கே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக டக்குன்னு ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம். நலமுடன் இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.